அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற நமது மாத வழிபாடு இன்று நடைபெறுகின்றது. இவ்வழிபாட்டில் எல்லோரும் கலந்து கொண்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அதனைத் தொடர்ந்து இந்த தேகத்தை பற்றியும் தேகத்தில் ஏற்படும் நோய்களை பற்றியும் தொடர்ந்து நமது மருத்துவர் அவர்கள் கூறி வந்த மருத்துவ அறிவுரையின் தொடர்ச்சியாக இன்று உங்களுக்கு உரையாற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலை சுத்தல். தலை சுத்தல் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. தலை சுத்தல்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருக்கும். மயக்கத்தையும் தலை சுத்தலும் எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? ரெண்டும் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க. பேஷண்ட் சொல்கிறப்போ மயக்கமாக இருக்கப்போ தலை சுத்தல் சொல்லுவாங்க, தலை சுத்தலுக்கு பதிலாக மயக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளியராக நம்ம இன்றைக்கி இருக்கணும். யாராவது சொல்ல முடியுமா ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன? மயக்கம் தலை சுத்தல் உட்காந்துட்டே இருக்கலாம், மயக்கம் தள்ளணும். தலை சுத்தல் ஆளை தள்ளாது, தலை சுத்தல் ஆளை தள்ளாது, மயக்கம் மயக்கம் தள்ளிடும். வெரி குட். அப்புறம் தப்பு தான். நெக்ஸ்ட்டு ஒரு செகண்ட் என்ன ஆகிடும்? ஒரு செகண்ட், ரெண்டாவது செகண்ட் இருந்தால் கிடையாது, 10 செகண்ட் மேலே கிடையாது. விட்டு விட்டு நீங்கள் அதே வேர்ட் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு மீனிங் சொல்லணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, தலை சுத்தலுக்கும் மயக்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை. ஓகே, தெரியாது. வெரி குட், அதான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர். தலை சுத்தல் ஓகே. மயக்கமாக இருந்தால் சுற்றி இருட்டாகணும், அது ஆகலை, அது மயக்கம் கிடையாது. வேர்டு இப்படி வச்சுருக்காங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம ஐடியா வச்சுக்கூடாதுல, கம்யூனிகேஷனுக்கு தப்பாக மிஸ்கம்யூனிகேட் ஆகக்கூடாது. சில சமயம் ரெண்டும் சேர்ந்தும் இருக்கும். அதாவது பில்டிங் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை இவங்களே சுற்றுற மாதிரி இருக்கும். இது தலை சுத்தல். இது கூட கண் இருள்ற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? ரெண்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். தலை சுத்தலும் இருக்குது, மயக்கமும் இருக்குது. நேற்று அப்படி ஒரு சைல்டு வந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்கு எல்லா எவாலுவேஷனும் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நார்மல் தான் லக்கிலி. ஸோ தலை சுத்தல் என்னென்ன காரணத்தை வரலாம்? இஎன்டி ப்ராப்ளத்தில் வரலாம். காதுக்குள்ளே நரம்பு இதெல்லாம் பிரச்சனை வந்தால் வரலாம், காதில் தண்ணி இருந்தால் வரலாம். ஸோ காது மூக்கு தொண்டை டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று தலை சுத்தல், வெட்டைக்கு பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். இல்லை மூளையில் எதனா பாதிப்பு இருந்தோம் இந்த மாதிரி தலை சுற்றுறது வரலாம். அப்போ என்ன பண்ணணும்? சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கலாம், இஎன்டி ஒப்பீனியன் வாங்கலாம், நரம்பு மண்டலம் நியூராலஜிஸ்ட்டை பார்க்கலாம். மயக்கம் அப்படின்னா எது ரிலேட்டடாக வரும்? மயக்கம்ன்றது எது? பிளட்டு மூளைக்கு ஏற மாட்டுது, அதான் மயக்கம். ஓகே, அப்போது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அப்போ யாரை பார்க்கணும்? கார்டியாலஜிஸ்ட். சரியே ஆகலை அப்படின்னா ஒரு இசிஜி எடுக்கிறது, எக்கோ எடுக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நியூட்ரிஷன்லேயும் மயக்கம் வரலாம். அதாவது விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அனீமியா இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா பிபி ஃபால் ஆகும். பிபி ஃபால் ஆகி எழுந்துக்கும் போது பிபி ஃபால் ஆகும், இதனால் வரலாம். இந்த காரணங்கள் இல்லாமையும் தலை சுத்தலும் மயக்கமாக வரலாம். அதாவது மாடர்ன் மெடிசனில் கண்டுபிடிக்காத விஷயங்கள் வரலாம். நேற்று அப்படி தான் அந்த பாப்பா வந்துச்சு, சைல்டு வந்துச்சு. இஎன்டி ரிப்போர்ட் நார்மல், நியூராலஜிஸ்ட்டு சிடிலாம் பண்ணிட்டாரு, அது நார்மல், எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஐ திங்க் ஒரு 1 மந்த்தாக கஷ்டப்பட்டுருக்கான்னு நினைக்கிறேன். இது காரணமே தெரியாமல் வந்துருச்சுன்னா அப்போ எதில் அது கிளியர் ஆகும்? அது ஹோமியோவில் ஈஸியாக கிளியர் ஆகிடும்னு அர்த்தம். காரணம் தெரிஞ்சிச்சுன்னா க்யூர் ஆகலாம், க்யூர் ஆகாத ஸ்டேஜ்லேயும் இருக்கலாம். காரணம் தெரியவே இல்லை அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் க்யூரபிள் இன் ஹோமியோ. அப்புறம் அந்த சைல்டுக்கு ஒரே ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு 1/2 hour கழிச்சு பார்த்தப்போ தலை சுத்தலாம் ஸ்டாப் ஆயிடுச்சு.
வித்தின் ½ an hour. ஓகே, அது என்ன கொடுத்தாலும் அப்புறம் சொல்கிறேன் டாக்டர்ஸ்க்கு, உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாத்துக்கும் எடுத்து ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்போ சுற்றுறதுக்குலாம் ஃபைன். பட் அந்த இதை எவாலுவேட் ஃபுல்லாக பண்ணணும். இப்போதைக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸுக்காக கொடுத்து விட்டேன். பட் தட் நீட்ஸ் டு பி ட்ரீட்டட் கான்ஸ்டியூஷனலி. ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கணும். ஸோ தலை சுற்றலுக்கு மருந்து கொடுக்குறப்ப டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இது ENT ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் நான் தலை சுற்றல் மருந்து கொடுக்குறாரு. சரியா? ஏன்னா காரணம் தெரியாமல் நீங்கள் மருந்து கொடுக்குற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் வராது. முதல்ல ஒரு நோய் வந்துச்சுன்னா எமர்ஜென்சி இல்லாதப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், காரணம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எந்த லெவலில் காரணம் இருக்குது, காரணம் தெரியாமல் டீல் பண்ணோம்னா பர்மனண்ட் க்யூர் வராது, கண்ட்ரோல் ஒன்றா பண்ணலாம். ஓகே, தலை சுற்றல் மயக்கம் 2 டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு. 2த்துக்கும் மாடர்ன் மெடிசன் ஆங்கிளில் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட்டு, சத்து குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும், காது மூக்கு தொண்டை காது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும், அடுத்தது மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இத்தனை விஷயம் இருக்கலாம். அடுத்தது மனம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும்போதும் இந்த மாதிரி தலை சுற்றல் வரலாம். மனம் சம்மந்தம் எதில் வேணால் வரலாம். இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கப்புறம் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தலை சுற்றல் அது பிரச்சனை பண்ணலாம். ஓகே, ஸோ இது தலை சுற்றலை பார்த்தோன்னா அவுட்லைன். இப்போ தலை சுற்றுறது ஒரு சிம்டம் தானே, அதோட லொக்கேஷன் எங்கே? இப்போ தலைவலி தான் தலை சொல்லிடுறீங்க, தலை சுற்றோட லொக்கேஷன். இப்போ நம்ம சிம்டம் எப்படி எழுதுவோம், சிம்டம்ஸ் எப்படி எழுதுவோம், என்ன பிளான், சிம்டம் எழுதுகிற பிளான் என்ன, ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? லொக்கேஷனுக்கு முன்னாடி காசேஷன் ஏதாவது வருது, செகண்ட் லொக்கேஷன், ரெண்டாவது, மூணாவது சென்சேஷன், வெரி குட், 4வது மொடாலிட்டிஸ், 5வது கன்காமிட்டன்ஸ். எல்லாம் குழந்தை கட்டுறீங்க, ப்ரொஃபஷ்னல் ஹோமியோ லாங்குவேஜில் வந்துட்டீங்க, குட். இது இல்லாமல் அடுத்த 2-3 விஷயம் போன கிளாஸில் சொன்னேன், ஆட் பண்ணேன். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்? காசேஷன் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. காசேஷன், லொக்கேஷன், சென்சேஷன், மொடாலிட்டிஸ், கன்காமிட்டன்ஸ். இது இல்லாமல் பேஸ் என்ன ஸ்பீடில் வருது, என்ன இதில் ஸ்டார்ட் ஆகுது, அதில் 2 சொல்லியிருக்கோம்ல போன வாட்டி. இன்டென்சிட்டி கிடையாது. ஓகே, இன்டென்சிட்டியும் சொல்லலாம். இன்டென்சிட்டி, பேஸ், இன்டென்சிட்டி, அப்புறம் அவ்வளோதானா? டியூரேஷன் ஒரு சிம்டமில் நம்ம இன்க்ளூட் பண்ணியாகும். ஓகே, இப்போ இதில் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே வரும்? ஹெட்டு தான். அகெயின் ஹெட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டம். தலை சுத்தன்றது காதில் இருக்கிற ஒரு ஃப்ளூயிட் ஆல்ட்ரு ஆகிறதுனால அந்த மாதிரி வரும். அந்த இருக்கிற நர்வ்ஸோ இல்லை ஃப்ளூயிடோ ஆல்ட்ரு ஆச்சுன்னா தலை சுற்றல் வரும். எசென்ஷியலி பிரெயின் ரிலேட்டட் தான் தலை சுற்றல்ன்றது. இல்லை கார்டியோவாஸ்குலர், பிளட் சர்க்குலேஷன் சரி ஏறாட்டாலும் தலை சுத்தமும் வரலாம், மயக்கமும் வரலாம். ஓகே, ப்ரிடாமினன்ட்லி லொக்கேஷன் எங்கே? பிரெயினில். இதுக்கு மேலே நம்ம இதில் போய் ரொம்ப டீட்டெயிலில் போயிட்டு எங்கள் லொக்கேஷனில் நம்ம லெஃப்ட் ரைட்லாம், இதில் லெஃப்ட் ரைட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடாக இல்லை, இதில் சைடு இப்படி வராது, லெஃப்ட்டு பிரெயின் ரைட் பிரெயின் அப்படி வராது. இப்போ கை காலில் பவர் இல்லைனா லெஃப்ட் ரைட் சொல்ல முடியும், தலை சுற்றல லெஃப்ட் ரைட்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எந்த பக்கம் உங்களை தள்ளுதுன்னு பார்க்குறப்போ லெஃப்டாக ரைட்டானு சொல்ல முடியும். அப்போ லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. அப்போ என்ன பார்க்கணும்? சென்சேஷன்றது என்ன? இங்கே தலை சுற்றல் என்ன மாதிரி சென்சேஷன்லாம் இருக்கலாம்? தலைவலிக்கு நிறைய சொன்னோம் இல்லையா, எரிச்சல் இருக்கலாம், குத்தல் இருக்கலாம், இந்த மாதிரி எத்தனையோ சொன்னோம்ல. அது மாதிரி தலை சுற்றலுக்கு என்னென்ன சென்சேஷன் இருக்கலாம்? செகண்ட் சென்சேஷன் தானே. இங்கே சென்சேஷன்றது தலை சுற்றல் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே சென்சேஷன். என்ன மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம்? யாருக்கெல்லாம் தலை சுத்தல் இருக்குது கை தூக்குங்க. ஒன்லி லேடிஸ். ஜென்ஸுக்கு யாரும் தலை சுற்றலே வரல, ஏன்னா சுத்த வைக்கிறது அவங்க தான். காரணம் அவங்க தான். எஸ், சரி, ஒவ்வொருத்தரும் உங்கள் தலை சுற்றல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ அடிப்போம், சொல்லுங்கள். பீரியட்ஸ் அப்போ கண்ணு மறைக்கிற மாதிரி இருக்குமா, இருட்டாகிற மாதிரி இருக்குமா? ஓகே, கிட்டினஸ் அவங்க சொல்கிறது அது இன்னொன்று இருக்குது. கிட்டினஸ்னால் விழற மாதிரி சுற்றுற மாதிரி இருக்காது, தலை ஒரு மாதிரி கேரா பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆகிட்டு போய்டுறது கிட்டி. அதுவும் வெட்டகோல் சேர்த்துக்கணும். பீரியட்ஸ் ஆரம்பித்து எத்தனை மணி நேரத்தில் வரும்?
ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸில் உங்களுக்கு தலை சுற்றல் வருது. அந்த ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் வர்றதுக்கு என்ன பேர்? அது சென்சேஷனா, லொக்கேஷனா, மொடாலிட்டிஸா, கன்காமிட்டன்ஸா? ஃபஸ்ட்டு அழகாக ஆரம்பிச்சிங்க. ஒன்று ஒன்று எலிமினேட் பண்ணுங்கள். லொக்கேஷனா அது இல்லை, காசேஷனா கிடையாது, வேறு என்ன இருக்கலாம்? சத்தமா? அக்ரவேஷன் பிகினிங் ஆஃப் மென்சஸ், அதான் சிம்டம். அதுக்கு பிகினிங் ஆஃப் மென்சஸ் வேறு, டியூரிங் மென்சஸ் வேறு. டியூரிங்னா அந்த 1 day 2 day ஃபுல்லாக வர்றது, பிகினிங்கில் மட்டும் வந்துட்டு அப்புறம் இருக்காது. அது மாதிரி தான் பிகினிங் ஆஃப் மென்சஸ். இதெல்லாம் முக்கியமான பெக்யூலியர் சிம்டம்ஸ். அந்த நேரத்தில் ஏன் ஒரு தலை சுற்றல் வரணும், ஏன் எல்லாருக்கும் வரல அப்படின்னா அது பெக்யூலியர் சிம்டம், அது எசென்ஷியல் சிம்டம். இப்போ அவங்களுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அவங்க நீங்கள் ஹோமியோவில் பார்க்குறப்ப அந்த சிம்டம் போய் சொல்லணும். இது ஒன்றுலேயே கூட உங்களுக்கு ட்ரக்குடைய சாய்ஸ் தான் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு தலை சுத்தம் சொல்லுங்கள். அது மயக்கம், ஃபெயிண்ட்னஸ். உங்களுக்கு சுற்றி இருட்டாயிட்டு கீழே விழ போகிறீங்கன்னா அது வந்து ஃபெயிண்டிங் தான், அது வந்து தலை சுத்தம்னு சொல்லக்கூடாது. அந்த சாப்டர் வரும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் ஏந்துக்கு சொல்ல அப்படியே ரொம்ப பிபி அதிகமாகிற மாதிரி நீங்களும் போயிட்டு அப்படியே கண் இருட்டாகி சரியாகும். கண் இருட்டாகும். இதுவும் ஃபெயிண்டிங் தான். இது வந்து இது கிடையாது, வெட்டவே கிடையாது. பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கீழே விழற மாதிரி இருக்குமா உங்களுக்கு? ஃப்ரண்ட்லியா, பேக்லையா, லெஃப்டா, ரைட்டா நடத்தி எழுதுவோம். முன்னாடி விழற மாதிரியா, பின்னாடி விழற மாதிரியா? முன்னாடி விழற மாதிரி. அப்போது சென்சேஷன் என்னது? இங்கே தலை சுத்தல் முன்னாடி விழற மாதிரி வருது. ஓகே, அப்போது பேக்கில் விழலாம், சைடு, லெஃப்ட்டு, எப்படி வேணால் விழலாம். நைட் ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்து தூங்கும்போது இருந்துச்சு அதிகமாக இருட்டாகிட்டே இருக்க மாதிரி கிணறு ஏந்துருக்காங்க. இல்லை, அது வந்து தலை சுத்தல் கிடையாது. தலை சுத்தல் மட்டும் இப்போ பேசலாம். வேறு தலை சுத்தல் சொல்லுங்கள். திரும்புகிறப்ப இருக்கா, திரும்பி படுத்திகிட்டே இருந்தால் கூட இருக்கா? ஓகே, இப்போ இவர் சொல்கிறது வந்து சுற்றுதுன்னு சொல்கிறாருல்ல, அது என்னது? அது எந்த கேட்டகரியில் போடுவீங்க? உட்காருங்க. தலையை குனிகிறாரு, இந்த பக்கம் திரும்புகிறாரு, அதெல்லாம் ஓகே. சுற்றுற மாதிரி இருக்கணும், சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா? சுற்றுற மாதிரி இருக்கிறது என்ன கிளாஸிஃபிகேஷனாக போடுவீங்க? லொக்கேஷனாக, அது சென்சேஷனாக, மொடாலிட்டிஸாக, கன்காமிட்டன்ஸாக? காசேஷன் கிடையாது. காசேஷன் வந்து குளிர் காற்றுல போனேன் வந்துடுச்சுன்னா அது காசேஷன். சென்சேஷன், அவருடைய சென்சேஷன் எப்படி இருக்குன்னா சுற்றுற மாதிரி இருக்குது. இவங்க அம்மாவுடைய சென்சேஷன் கீழே சாயிற மாதிரி இருக்குது. அப்போ சென்சேஷன் எழுதணும். சும்மா தலை சுற்றணும்னு சொல்லக்கூடாது. டாக்டர்கிட்ட வந்து எக்ஸாக்டாக என்ன சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களோ அதை சொல்லணும். அடுத்து என்ன சொன்னார்னா, சைடில் 2 சைடில் படுத்தா வருது, அது என்னது? மொடாலிட்டிஸ், அக்ரவேஷன். மொடாலிட்டி 2 இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் மொடாலிட்டி மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அக்ரவேஷன், அமிலரேஷன் சொல்லிடணும். அக்ரவேஷன்னா அதிகமாக வருது, குறையிறது அமிலரேஷன். இப்போ இது வரைக்கும் யாரும் அமிலரேஷன் சொல்லல, அக்ரவேஷனாக போயிட்டுருக்குது. காமனாக அக்ரவேஷனாக காமனாக வரும். ஓகே, ஸ்ட்ராங்காக. வேறு தலை சுத்தல்? கண்ணை மூடி திறந்தா சரியாயிருது. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ உங்க சொல்கிறது லெஃப்ட் சைடில் தள்ளுற மாதிரி இருக்குது, அது சென்சேஷன். கண்ணை மூடி திறந்தா குறையுது, அது என்னது? அமிலரேஷன். அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? மூவ் பண்ணால், உடம்பு மூவ் பண்ணால் தலையை மூவ் பண்ணால் வருது. அது உடம்பு மூவ் பண்ணால் வருது, அதுக்கு என்ன பேர்? மூமெண்ட்டில் வருது, அது என்னது? அது சென்சேஷன் கிடையாது, கன்க்ரவேஷன். மூமெண்ட்டில் வந்தால் அது அக்ரவேஷன். எதில் வருது, எதில் அதிகமாகுது, அது அக்ரவேஷன். எதால் ஸ்டார்ட் ஆச்சு, அது காசேஷன்.
வந்ததுக்கப்புறம் அதிகமாகிறது அக்ரவேஷன். எது உண்டாக்குதோ அது வந்து காசேஷன். அதனால் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க காசேஷனுக்கு அதுக்கும். மூமெண்ட்டில் வருது, மூமெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாகுது. அதெல்லாம் ஃபெயிண்டிங் தான், தலை சுத்தல் கிடையாது. ஃபெயிண்டிங் தான் மாதிரி தலை இதெல்லாம் வரும். ஐ மூமெண்ட்டாக தலை சுத்தல் வருது. என்ன டைப்பில் ஃபஸ்ட்டு என்ன டைப்பில் தலை சுத்தல் வருதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சென்சேஷன் தலை சுத்தல் நீங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க சொல்லுங்கள். அப்புறம் எதனால் வருதுன்னு சொல்லலாம். பின்னாடி சாயிற மாதிரி இருக்குது, மென்சஸ் டைம், கண் அசைச்சா வருது. இதெல்லாம் வந்து அக்ரவேஷன்ஸ். எதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நச்சல் காற்றுல போனால் வருது, காசேஷன் சொல்லலாம். ஸோ சாப்பிடாமல் இருந்தால் வருது காசேஷன், வந்ததுக்கப்புறம் பொசிஷன் மாறினா வர்றது அக்ரவேஷன். புரியுதா இப்போ? ஹீட்டு ஹிப்பிலேருந்து மேலே ஹீட் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தலை சுத்தல் வருது. இந்த ஹீட் கீழேருந்து மேலே போகிறதுக்கு என்ன பேர்? இது என்ன கேட்டகரி? லொக்கேஷனா? அது இல்லை. சென்சேஷனா? வெர்டிகோட சென்சேஷனா? கிடையாது. மொடாலிட்டியா? கன்காமிட்டண்ட்டா? என்னது? அது அதிகப்படுத்தலை. இந்த வெர்டிகோ வர்றதுக்கு முன்னாடி இது வருது. கன்காமிட்டன் மூணாக வரலாம். ஒன்று சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி வரலாம், அந்த வெர்டிகோ இருக்கும்போது வரலாம், வெர்டிகோ முடிஞ்ச உடனே வரலாம். இது கூட வர ஒரு சிம்டம். இது கன்காமிட்டன்ட், முக்கியமான கன்காமிட்டன்ட். கீழே இருந்து மேலே ஹீட் வேவ்ஸ் போகுதுன்றது எசென்ஷியல் கன்காமிட்டன்ட். கன்காமிட்டன்ட் கூட வர ஒரு சிம்டம். புரியுதுங்களா? கிளியர். ரூபிக்லாம் அப்புறம் போகலாம், தனியாக வச்சுக்கலாம். ரூபிக் எடுக்கும்போது ஜென்ரல்ஸ் போயிட்டு ஹீட் சென்சேஷன் வேவ்ஸ் அசெண்டிங் செப்பியார் ஆக்சிசஸ் காமன் வெயிட் லிஃப்ட் பண்ணுறப்போ வருது. இதெல்லாம் அக்ரவேஷன் தான். காசேஷன் எதுனாலும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்துட்டு அப்புறம் கண்டினியூ ஆகிட்டே காசேஷன். அது நான் வெயிட் தூக்கம் வருது, தூக்கம்லாம் வரல, தூக்கம் வரல, இதெல்லாம் அக்ரவேஷன் தான். உதாரணத்துக்கு நான் சின்ன காப்பில் போயிட்டு வந்துட்டேன், அதுலேருந்து எனக்கு இது இருக்குது. இல்லை ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டேன், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இது காசேஷன். காசேஷனும் மொடாலிட்டிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். எது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருந்ததோ அதுக்கப்புறம் அது இருக்காது, அதான் காசேஷன். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அது காசேஷன் ஆஸ் வெல் அஸ் அக்ரவேஷன், ரெண்டுமே வருதுன்னு அர்த்தம். கிளியர்? இவ்வளோ எல்லாம் முடிச்சிட்டிங்க, கிட்டத்தட்ட முடிச்சிட்டிங்க. அப்புறம் என்னென்னலாம் இருக்கலான்றது நான் பார்த்து சொல்கிறேன். தலை சுற்றுறப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் கன்காமிட்டன்ட் தான். மைண்டு கன்காமிட்டன்ட். தலை சுற்றுறப்போ பயம் வரலாம், கவலை வரலாம், எரிச்சல் வரலாம். இது எல்லாமே என்னது? மைண்டு கன்காமிட்டன்ட். ஸோ பதட்டம், ஆங்ஷியஸாக இருக்கிறது. அப்புறம் ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி வரலாம். வெர்டிகோ. சில சமயம் தலையில் கனமாக இருக்கும், நிறைய பிளட் சர்க்குலேஷன் ஆகி அதுக்கப்புறம் வெர்டிகோ வரும். அது வந்து கன்ஜஸ்டிவ் வெர்டிகோ. கன்ஜஸ்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தலை ஃபுல்லாக ஒரு ஹெவியாக இருக்கலாம், தொட்டால் வந்து இங்கே வந்து இந்த சர்க்குலேஷன்லாம் பல்ஸ் அடிக்கலாம். பிளட் அதிகமாக சுத்தணும் எப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த கன்ஜஷன் இருந்து வருதான்னு எழுதணும். இதெல்லாம் என்னது? காசேஷன், கன்ஜஷனால் வர்றது. ரிப்பீட்டட் அட்டாக்ஸ் வரலாம், கண்டினியூஸாக பர்சிஸ்டண்ட்டாக வரலாம். அப்போ என்ன? இதான் பேஸ் எப்படி வரலாம்? கண்டினியூஸாக வரலாம், இல்லை விட்டு விட்டு வரலாம். அப்போ என்ன பேட்டர்னில் வருதுன்றது நோட் பண்ணணும். இது கூட மயக்கமும் சேர்ந்து வரலாம். ஃபாலிங் சொல்லிட்டோம், முன்னாடி விடுறது, பின்னாடி விடுறது, ஃபார்வர்ட், சைடில், ரைட், லெஃப்ட். உள்ளூர் சென்சேஷன் மயக்கத்தில் வந்து ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் மயக்கத்தோடைய சொல்லிட்டு தான். அந்த தளத்தில் வர்றப்போ ஃப்ளோட்டிங் சென்சேஷன் வரும், சில இடத்துல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
வயிறு கெட்டு போனதுக்கப்புறம் வர்றது, பார்ட்டியில் போய் நிறைய சாப்பிட்ருக்கலாம், ட்ரிங்க் பண்ணியிருக்கலாம், மிக்சட் டயட், பசியில் மேலே புஷ் பண்ணிடுறது. அப்போ வயிறு வந்து ஒரு மாதிரி கொமட்டலோ இல்லை வயிறு வலியோ லைட்டாக வாந்தி வந்து அதுக்கப்புறமா தலை வந்துச்சுன்னா அது என்னது? கேஸ்ட்ரிக் வெர்டைகோ, வயிறு சம்மந்தப்பட்டு வருது. அப்போ இப்போ கான்ஸ்டிபேஷன் வருது பாருங்கள், கன்ஜஷனால் வரலாம். கன்ஜஷன் எப்படி வரலாம்? வெயிலில் போனால் கன்ஜஷன் வரலாம். ஓவராக படித்தா தலையில் கன்ஜஷன் வரலாம். தெரிஞ்சுக்கிங்க. படிக்கிற பார்த்து தலை வந்துச்சு, நீங்கள் நிறைய ட்ரில் நிறைய எடுத்துட்டிங்கன்னு அர்த்தம், டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ. அப்போ என்ன செய்யணும்? ரெஸ்ட் விட்டுருணும், வேறு ஒன்றும். பிரெயின் ரெக்கவரிக்கு டைம் வேணும். சிலருக்கு வந்து கால் லிஃப்ட் ஆகிற மாதிரி ஃபீலிங் வரும் தலை சுத்தலில். சிலருக்கு வந்து தலை ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். சில சமயம் காது கண் அந்த சமயத்தில் தெரியாது தலை சுத்தல் வர்றப்போ. அது என்னது? கன்காமிட்டன்ட். அப்புறம் ட்ரிங்க் பண்ணி ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூட சில ஃபீல் பண்ணுவாங்க. சாராயம் குடித்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இப்படியும் வெர்டிகோ வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த சென்சேஷன் தெரியாது எப்படின்ட்டு. கேட்டுக்கலாம், அவங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. தலை மூமெண்ட்டில் இருக்க மாதிரியே இருக்கும், இல்லை தலைக்குள்ளே மூமெண்ட் இருக்க மாதிரியும் வெர்டிகோ வரலாம். தடுமாடுறது, ட்ரிங்க் பண்ணி நடப்பாங்கள்ல, அதெல்லாம் என்னது? சென்சேஷன். தடுமாறி ட்ரிங்க் பண்ணி நடக்கிற மாதிரி நடந்து போகிறது, தலை சுத்தல் வர்றப்போ. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுச்சுன்னா அது வந்து காமன் சிம்டம், பெக்குலியர் கிடையாது. ட்ரிங்க் பண்ணாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் வந்து உண்மையாக ட்ரூ சிம்டம். ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு தள்ளாடுறாரா சிம்டமாக எடுத்துக்கூடாது, அது வந்து நார்மலாக வர்றது. சிலருக்கு வந்து இந்த ராக்கிங், ஊஞ்சல் ஆடுற மாதிரி தலை சுத்தல் வரும். அவங்க உட்காந்தா இருப்பாங்க, இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஃபீலிங் இருக்கும். மூமெண்ட் இப்படி இருக்கும், இவங்க மூவ் பண்ண மாட்டாங்க, அந்த சென்சேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ராக்கிங் மூமெண்ட். சிலருக்கு சிங்காக வர மாதிரி இருக்கும், அப்படியே அப்படியே ஒரு பள்ளத்தில் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, இல்லை உடம்புக்குள்ளேயே உள்ள சிங்காக வர மாதிரி ஒரு சென்சேஷன் வரும், மூழ்கிற மாதிரி. பேஸில் இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, சடனாக வரலாம், ஸ்லோவாக ஆன்செட் வரலாம், ஸ்லோவாக ஆரம்பித்து பீக் ஏறிட்டு கீழே இறங்கலாம், சடனாக ஆரம்பித்து ஸ்லோவாக நிற்கலாம், ஸ்லோவாக ஆரம்பித்து ஸ்லோவாக நிற்கலாம். அது என்ன பேஸில் வருதுன்றதையும் நோட் பண்ண வேண்டியிருக்கு. சில சமயம் இது அன்கான்ஷியஸில் போய் முடியும். சிலருக்கு வந்து தலை சுத்தல் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. காமனாக வருது என்னது? சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா. சிலது வந்து பாதி சுத்தம், சிலது ஃபுல்லாக சுத்தம். அதுலேயும் இம்பார்ட்டன்ட், ஃபுல்லாக சுற்றுதா பாதி சுற்றுதான்னு நம்ம நோட் பண்ணணும். மொடாலிட்டிஸில் என்னென்ன மொடாலிட்டிஸ் இம்பார்ட்டண்ட், என்னென்ன மொடாலிட்டிஸ் பார்க்கணும், என்னென்ன பார்க்கணும்? மொடாலிட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு என்னது? டைம். டைம் தான் காலம். அப்புறம் பொசிஷன். ஃபிசிக்கலானா அதான் டைம் சொல்லிட்டாங்க. டைம் சொல்லியாச்சு, பொசிஷன் சொல்லியாச்சு, என்விரான்மெண்ட் சூழ்நிலை 3, ஹீட்டாக கோல்டாக அந்த மாதிரி 3, மைண்டு 4, 5வது ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், சாப்பிட்றது தூங்குறது, இது எல்லாமே ஆல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 5 விதத்தில் அந்த தலை சுத்தல் இந்த இதில் எதில் அதிகமாகுதுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டைம். டைமில் என்னது? காலையில், மத்தியானம், சாயங்காலம், நைட்டு. டைம் ஸ்பெசிஃபிக்காக எழுதிடுங்க, இந்த டைம் டு இந்த டைம்.
ஏன்னா நீங்கள் வந்து ஈவினிங் நைட்டுன்னு சொல்லுவீங்க, கடைசியில் பார்த்து ஈவினிங்காக இருக்கும். ஈவினிங் வந்து 6 to 10 வரைக்கும் ஈவினிங், 10க்கு மேலே தான் நைட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டைம் எழுதணும். 7லேருந்து 8, 4லேருந்து 9 இது மாதிரி AM PM. என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் இப்போ அக்ரவேஷன்லாம் பார்த்துட்டே வரலாம். ஓப்பன் ஏரில் வரலாம். இதே தான் அமிலரேஷன் தான். ஓகே, ரத்தச்சோகை இருந்தால் வரலாம், கோபம் வந்துச்சுன்னா வரலாம், கை அசைக்கிறதுனால, ஒரு உயரமாக ஏறுறப்போ, தூங்கி எழுந்துக்கிறப்போ, கண்ணை திறக்கும் போதே அந்த டைமில் வரலாம். இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல், ஜென்ரலாக தெரிஞ்சுக்கங்க. ஆனால் நீங்கள் என்ன கிளாஸிஃபிகேஷன் மைண்டில் இருக்கணும், அப்போ தான் அந்த எல்லாத்தையும் யோசிப்பீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை நோட் பண்ணிட்டுருங்க. கிளாஸிஃபிகேஷன் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதில் வருதுன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு தான் அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ். இப்போ தூங்கி எழுதும்போது வருது, நீங்கள் அதை கவனிக்கலன்னு வச்சிங்களேன், அதுக்காக தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறேன். இவ்வளோ இதில் நம்ம விழிப்பாக நீங்கள் பார்க்கணும். வெறும் பொசிஷன் மட்டும் பார்த்துட்டு இப்போது ரைட் சைட் படுத்தா வருது, தூங்கி எழுந்துக்கும் போது வருது வச்சிங்களேன், நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா, தூங்கி எழுந்துக்கும் போது வரதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ட்ரக் மிஸ் ஆகும். அப்போ இந்த 5 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கணும். எதில் வருதோ எழுதிடணும். குளிக்கிறதுனால வரலாம், பெட்டில் இருந்தால் வரலாம், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரலாம், பின்னாடி பெண்ட் பண்ணால், முன்னாடி சாஞ்சா, சிலருக்கு இந்த பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறப்போ தலை சுத்தல் வரும். யாருக்கா வந்திருக்கா? பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறப்போ தலை சுத்தல். லிஃப்டில் ஏறது இறங்குறது அது இல்லை, பிரிட்ஜு கிராஸ் ஆகிறப்போ வந்திருக்கா? இந்த சர்க்கிளில். ஓகே ஓகே. காஃபி குடித்தா வர்றது. கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தால் தலை சுத்தல் வரலாம், இருமும் போது வரலாம், இருட்டில் இருந்தால் வரலாம். அதே மாதிரி கீழே இறங்குறது, மேலே ஏறது சொன்னால் கீழே இறங்குறதுலையும் வரலாம். சாப்பிட்றது, குடிக்கிறது, முன்னாடி பின்னாடி டியூரிங் அதெல்லாம் பார்த்துக்கணும். எமோஷன்ஸில் வரலாம். ஏப்பம் விடும்போது சிலருக்கு வந்து மயக்கம் வரலாம். மென்டல் எக்ஸைட்மெண்ட், கல்யாணத்துக்கு போகிறீங்க, பார்ட்டிலாம் அட்டன் பண்ணுறீங்க, அந்த சமயம் தலை சுத்தல் வரும். எக்ஸைட்மெண்ட்னால வருது. எக்ஸைட்மெண்ட் என்னது, ஒரு மன எழுச்சி, அந்த டைமில் வருது. இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் தலை சுத்தல் வரும். முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம். மென்டல் எக்ஸர்ஷன், இது காமனாக யாருக்குன்னா வரலாம். முக்கியமாக ஸ்கூல் சில்ட்ரன் நவடேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மணி நேரம் படிக்கிறது, தூக்கத்தை கெடுத்து படிக்கிறது, இதில் வரலாம். டயர்டாக ஆகிறதுனால வரலாம். ரொம்ப வேலை செஞ்சு அசதி ஆனதுக்கப்புறம் வரலாம். கண்ணை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது, க்ளோஸ் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த வாட்ச்லாம் ஒர்க் பண்ணுறது, நிட்டிங், ரொம்ப ஷார்ப்பாக கண்ணை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற செய்கிற வேலைகள்லாம் அது வரலாம். கண்ணை மூவ் பண்ணால் வரலாம், ஓப்பன் பண்ணால் வரலாம், கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணால் வரலாம், கண்ணை திருப்புற போகிற இந்த பக்கம் அந்த பக்கம், பயத்தில் வரலாம். காலை வந்து வாஷ் பண்ணுறதுனால, தலையில் அடிபட்டதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமானது வந்து தலையை மூவ் பண்ணுறது. தலையை இப்படி லெஃப்டில், ரைட்டில், முன்னாடி பின்னாடி எந்த மூமெண்ட்டில் வருதோ இல்லை எல்லா மூமெண்ட்டில் வந்தாலும் அதை நோட் பண்ணிக்கலாம். தலைவலி வர்றப்போ தலை சுத்தல் வரலாம். முட்டி போடுவாங்கள்ல, சர்ச்சில் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த முட்டி போட நீலிங் டைமில் கூட தலை சுத்தல் வரலாம். அப்புறம் வெதர், ஹாட் வெதர், கோல்டு வெதர், பனி வெதர், இது எல்லாத்தையும் ஒன்றா யோசிச்சுங்க. அதே மாதிரி கண்ணு நேராக பார்க்குறப்போ, கண்ணு மேலே பார்க்குறப்போ, கீழே சைடில், இந்த மாதிரி சமயத்தில் தலை சுத்தல் வரலாம். படுக்கிறது சொல்லியாச்சு. இல்லை ஆன் பேக், கவுந்து, லெஃப்ட்டு, ரைட், எந்த பொசிஷனில் வருதுன்றது பார்த்துக்கணும். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு பொசிஷனில் படுத்தா வருதுன்றதுக்கு என்ன பேர்? பினைன் பொசிஷனல் வெர்டிகோ.
பாஸ்டுரல், பினைன் பாஸ்டுரல் பொசிஷனல் வெர்டிகோ. அதில் 2, அது வந்து சென்ட்ரல் மெக்கானிசம் வந்துச்சுன்னா தான் பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குன்னு அதுக்கு தான் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறது. பிரெயின் சிடி நார்மல்னால் அது பினைன் தான், பெரிய டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் மென்சஸ் டியூரிங் சொன்னீங்கல்ல, ஓகே. மூமெண்ட்டில் வரலாம். வண்டியில் மூவ் பண்ணுறீங்க, நடந்து மூவ் பண்ணுறீங்க, திரும்புறீங்க, இதெல்லாம் மூமெண்ட், மோஷன் அக்ரவேஷன். சில சமயம் பெட்டோடைய ஸ்ப்ரெட் யாராவது லைட்டாக இழுக்கிறாங்க வச்சுங்களேன், அதுவும் மூமெண்ட் தான். நீங்கள் அசைக்கணும் அவசியம் இல்லை, சும்மா பெட்டை அட்ஜஸ்ட் பண்ண லைட்டாக அசைக்கிறாங்க பாருங்கள், அப்போட தலை சுற்றல் வரும். அப்புறம் ஒரு குறுகலான சந்தில் போகிறீங்க வச்சுங்க, அப்போ தலை சுற்றல் வரலாம். பிரிட்ஜு, குறுகலான சந்து, எந்த சுச்சுவேஷன் வருதோ நோட் பண்ணிக்கணும். சவுண்டுக்கு வரலாம். சிலருக்கு வந்து பூவுடைய வாசனைக்கு தலை சுற்றல் வரும், மயக்கமும் வரும், தலை சுற்றலும் வரலாம். யாருக்கா வந்திருக்கா? பூ வாசனைக்கு யாருக்கா தலை சுத்தமா? பூ வாசனை தலை சுத்தமாக இருக்குமா? சென்சிட்டிவ் நர்வஸ் சிஸ்டம்னு அர்த்தம். அது காமனாக லக்ஸ்வாமிக்கா, ஹயோசைமஸ், பாஸ்பரஸ், இது மூணு தான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த சிம்டமை? சொல்லலை. இதெல்லாம் சொன்னால் அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ப்ரெக்னன்சியில் வரலாம், டெலிவரியில் கன்சீவ் ஆகிருக்கப்போ, கீழேருந்து எழுந்துக்கிறப்போ வரலாம், உட்காந்துருந்து எழுந்துக்கும் போது வரலாம், பெட்லேருந்து எழுந்துக்கும் போது வரலாம். ரெண்டும் வேறு வேறு. சிட்டிங்லேருந்து எழுந்துக்கிறது, லையிங்லேருந்து எழுந்துக்கிறது, எதில் வருதுன்னு பார்க்கணும். உட்காந்துட்டு இருக்கும்போது வரலாம், இதெல்லாம் பொசிஷனில் வர்றது. அதே மாதிரி தூக்கம், பிஃபோர், டியூரிங், ஆஃப்டர், இல்லை தூக்கம் கெட்டதுனால வருது. ஸ்மோக்கிங், தும்முறதுனால. ட்ரிங்க் சொல்லிட்டேன். நின்றுட்டு இருக்கும்போது, நிற்கும் போது, நடக்கும்போது, ஆல் தீஸ் பொசிஷன்ஸ். அதே மாதிரி மோஷன் போகிறதுக்கு முன்னாடி, டியூரிங், ஆஃப்டர், கீழே குனிகிறப்போ, குனிஞ்சு நிமிர்றப்போ, இதெல்லாம் என்னது? பொசிஷனால் வர்றது. அப்புறம் சூரிய வெளிச்சத்தில் போனால் அது என்னது? என்விரான்மெண்ட், வெயிலில் போனால் வர்றது. பேசுறதுனால வருது, டீ குடித்தா வர்றது, ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் வர்றது. சிலருக்கு அந்த மாதிரி வரும்போது கை நடுங்கும், ட்ரம்பிளிங், இது என்னது? கன்காமிட்டன்ட். திரும்புறப்போ மட்டும் வரும், திரும்பி ஒரு பொசிஷன் வந்துட்டிங்கன்னா வராது. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, டேர்னிங் மேன், அப்போ வரும். திருப்பி இந்த பக்கம் திரும்பும்போது மட்டும் வர்றது. ஆனால் அவங்களுக்கு வந்து நடந்தால் வராது, வண்டியில் போனால் வராது. அப்போ இது மோஷன்னால் வருதுன்னு சொல்ல முடியாது, இது டேர்னிங்னால் வருது. அந்த மோஷனையும் வித்தியாசப்படுத்தணும், டேர்னிங்காக மோஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அதுமாதிரி யூரின் போகிறப்போ, போய் முடிச்சதுக்கப்புறம் வெக்ஸ் ஆகி வர்றது, வாமிட்டிங் அப்போ வர்றது, எழுந்துக்கும் போது, நடக்கும்போது சொல்லியாச்சு. இதே விஷயம் தான் என்னது? அக்ரவேஷனை பார்த்த எல்லா விஷயமும் அமலரேஷனுக்கும் வரும். அது தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயத்தில் அது குறையுதுன்னு அர்த்தம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அதில் மிஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அது ரொம்ப ஒன்றும் இல்லை, இதே தான் கவராக இருக்குது. கன்காமிட்டன்ஸில் என்னெல்லாம் வரலான்னு பார்க்கலாம். பதட்டம் வரலாம், வயிறு வலி வரலாம், கண்ணு பிளைண்ட் ஆகலாம், பார்வை தெரியாத மாதிரி ஆகலாம், போனில் எலும்பில் வலிக்கலாம், பிரெயினில் மூமெண்ட் இருக்க மாதிரி இருக்கலாம், செஸ்ட்டில் பெயின் வரலாம், செஸ்ட்டு டைட் ஆகலாம், உடம்பு வந்து சில்லுன்னு ஆகிறது, இல்லை குளிர்ற மாதிரி இருக்கிறது வரலாம், கொலாப்ஸ் ஆகலாம். கொலாப்ஸ்னால் அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்துடுறது, பிபிலாம் ஃபால் ஆகி விழுந்துடுது. அப்புறம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. ஒரு கன்ஃபியூஷன்னா ஒரு என்ன சொல்கிறது, குழப்பமாக ஒரு மாதிரி இருப்பாங்க. தலை சுற்றல் வரும்போது மூக்கில் விழுவலாம், காது கேட்காம போகலாம், பேதி ஆகலாம்,
டபுள் விஷன் வரலாம். எல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியும் தலை சுற்றுறப்போ சில சமயம். டபுள் விஷன். மைண்டு டல்லாக ஆகலாம். காதில் ஒரு மாதிரி சவுண்டு வரலாம், பஸ்ஸிங் சவுண்ட். இந்த இடத்துல எரிச்சல் வரலாம். இது மாதிரி வரப்போ ஏப்பம் வரலாம். இதெல்லாம் என்னது? கன்காமிட்டன்ஸ். கண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் ஃபீலிங், இல்லை இந்த இடத்துல ஒரு காஸ் வச்ச மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஒரு வலை மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு வலை தெரிகிற மாதிரி சென்சேஷன் வரலாம் உங்களுக்கு. அது கன்காமிட்டன்ட். இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் கண்ணை அப்படியே டைட்டாக மூடிக்குவாங்க. தலை சுற்று வரப்போ திறக்க முடியும் அவங்களால. அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணை டைட்டாக மூடிக்குவாங்க. இன்வாலண்டரி ஸ்பாஸ்மோடிக் க்ளோஷர் ஆஃப் ஐஸ். முகம் வந்து ஹாட்டாக இருக்கலாம், வெளுப்பாக இருக்கலாம், ரெட்டாக இருக்கலாம். இப்போலாம் பார்க்கணும், இது எல்லாத்தையும் எழுதணும் தலை சுற்று வர்றப்போ. கன்காமிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்காமிட்டன் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ட்ரக் வந்து ஈஸியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்காமிட்டன்ஸ் அக்ரவேஷனுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட். ஃபெயிண்டிங் சொல்லிட்டேன், கூட சேர்ந்து மயக்கமும் சேர்ந்து வரலாம். தலை சுற்றல் வரப்போ ரொம்ப டயர்டாகிடலாம், எக்ஸ்ட்ரீம் டயர்ட். அப்புறம் செத்து போய்டுவோம் பயம் வரலாம். ஃபியர் ஆஃப் டெத்து. யாருக்கா வந்திருக்கா தலை சுற்றல் வரப்போ? ஃபியர் ஆஃப் டெத். சிலருக்கு வந்து முடி பிடிச்சி இழுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க தலை சுற்றல் வரப்போ. புல்டு சென்சேஷன். கை ஜில்லுன்னு ஆயிடலாம். தலையில் கன்ஜஷன், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகலாம். தலை வலி கூட இருக்கலாம். பால்பிட்டேஷன் அந்த மாதிரி வரலாம். படபடப்பு வரலாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த நோய் இருக்குமோ அந்த நோய் இருக்குமோன்ற பயம் வரலாம் தலை சுற்றல் வர்றப்போ. அது எல்லாருக்குமே காமனாக வருது. அதை ரொம்ப வேல்யூ கொடுக்குறதுல இருக்கு. நான் தலை சுற்றல் வர்றப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுறது, இரேஷ்னல் டாக் வரலாம். கால்லாம் வீக் ஆகிடலாம். அப்புறம் ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கலாம். அப்புறம் ஞாபக சக்தி அஃபெக்ட் ஆகிருக்கலாம் அந்த சமயத்தில். மென்சஸ் சிம்டம்ஸ் இது கூட சேர்ந்து வரலாம். சமயத்தில் வாய் வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. மவுத்தில் ஸ்பேசம் இருக்கலாம். கொமட்டல் காமனாக வரும் தலை சுற்றல் வர்றப்போ. நோஸ் ப்ளீடிங், மூக்கில் ரத்தம் வர்றது, டிஸ்சார்ஜ் வர்றது, படபடப்பு. அப்புறம் வந்து மூச்சோட சிரமப்படுறது, ரெஸ்ட்லெஸ் எப்படி திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கிறது, கவலையாக இருக்கிறது. அப்புறம் வாயில் எச்சம் நிறைய ஒழுவுறது. இவ்வளோ கன்காமிட்டன்ஸில் யாருமே ஒரு கன்காமிட்டும் சொல்கிறதில்ல. ஏன்னா ஒன்று அப்சர்வ் பண்ணுறதில்ல, இல்லை அப்சர்வ் பண்ணி இது முக்கியம் இல்லைன்னு விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா டிசீஸ்லையுமே கன்காமிட்டன்ஸ் இருக்கும். அதை உன்னிப்பாக பார்த்து எழுதணும். முகம் சூடாக இருக்குன்னு வச்சுக்கலாம் தலை சுற்றல சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. சொல்லனா உட்காந்து மாதம் பார்க்கணும். பார்த்து கண்டுபிடிச்சி சரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கன்காமிட்டன்ஸ் எந்த டிசீஸ் இருந்தாலும் இப்போ ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி, நடுங்கிற மாதிரி, ஷிவரிங், ஷட்டரிங் இருந்தால் தூக்கம் அதிகமாக வரலாம் தலை சுற்றல் வர்றப்போ. தும்மல் வரலாம். பேசும்போது மிஸ்டேக்ஸ் வரலாம். வயிறு வலி, கொமட்டல், வயிறு பெரட்டுறது அந்த மாதிரி இருக்கலாம். வாய் கசக்கலாம். தண்ணி தாகம் அதிகமாக இருக்கலாம். தாட்ஸ் மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்று யோசிச்சிட்டே இருப்பாங்க. யோசிக்கிறப்பவே அப்படியே மறைஞ்சிக்கிட்டே போகும். என்ன யோசிச்சுன்னே தெரியாது. இது பேர் என்னது? வேனிஷிங் ஆஃப் தாட்ஸ். அந்த மாதிரியே வரலாம். கண் விஷன் டிம் ஆகலாம், டபுளாக தெரியலாம், ஃப்ளிக்கரிங்ஸ் வரலாம். வாமிட்டிங் வரலாம், வாந்தி வரலாம், பலவீனமாக இருக்கலாம், அழுகை வரலாம், எழுதும்போது எரர்ஸ் வரலாம், கொட்டாவே வரலாம். இதெல்லாம் என்னது? கன்காமிட்டன்ஸ். இதுதான் இது ஃபுல்லாக ஒரு தலை சுற்றலை பற்றி இவ்வளோ விஷயம் நீங்கள் கவனிச்சு எழுதணும். ஓகேங்களா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க,
வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம்.